வணக்கம் பசங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் தீபாவளி ஹாப்பியாக போச்சா? அம்மாவுக்கும் ஹாப்பியாக போச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சுவையான சத்தான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன தோசை நம்ம பார்க்க போகிறோம்னா, பீட்ரூட் தோசை. அதுக்கு தேவையான பொருள், ஒரு பீட்ரூட்டு தோல் செத்தி வச்சுருக்கேன், இஞ்சி கொஞ்சம் தோல் செத்தி வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இட்லி மாவில் இதை அரைச்சி கலந்து தோசை ஊற்றணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட்டை நம்ம கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி கட்டையில் செத்தியும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த கட்டையில் செத்தி போட போகிறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி நான் செத்திட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஜீரகம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி நைஸாக அரைச்சிக்கணும். பீட்ரூட்டில் நல்ல அயன் சத்து இருக்குது, குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. வாங்க, இதை பாருங்க, இது மிக்சியில் அரைச்சி இதில் நைஸாக அரைச்சி போட்டிருக்கேன். இது இதில் இட்லி மாவு கலந்து தான் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். ஸோ இட்லி மாவில் அதுக்கான உப்பு இருக்கும். இந்த பீட்ரூட்டுக்கு உள்ள உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கணும். அதுக்கு இந்த ஒரு பீட்ரூட்டுக்கு 2 கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை இப்போ நல்லா கலக்கி தோசை ஊற்ற வேண்டியதான். தோசை மாவு போட்டு கலந்தாச்சு. வாங்க தோசை ஊற்றி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தோசை ஊற்றிக்க வேண்டியதான். இதில் குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்தே பீட்ரூட் கொடுக்கலாம். அப்போ நம்ம சாதத்தோட மிக்சியில் அரைச்சி கொடுப்போம் வேக வச்சு. 1 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுக்கலாம். இதில் அனிமிக்காக உள்ளவங்க நிறைய டெய்லி கூட எடுத்துக்கலாம், ஏன்னா அயன் சத்து இருக்குது. அனிமிக்காக உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டு பயப்படுவாங்க, இதில் சுகர் இருக்குது, இதில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும், அதுக்காக பயப்படுவாங்க. ஆனால் பயப்படவே வேணாம். சுகர் பேஷண்ட்டும் இது எடுத்துக்கலாம், பிபி பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ராலை குறைக்கும். இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்படி இதால் பீட்ரூட்டால் பலவித நன்மை நம்ம உடம்புக்கு இருக்குது. அதனால பீட்ரூட்டை வாரத்தில் கண்டிஷனாக 3 நாள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எந்த சட்னி வேணாலும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி வேணாலும் வச்சுக்கலாம், கொத்தமல்லி சட்னி வச்சுக்கலாம், கார சட்னி வச்சுக்கலாம். எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இதுக்கு கார சட்னி அரைச்சிருக்கேன். வாங்க தோசை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பராக இருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.